மூணார் சொக்கநாடு எஸ்டேட்டில் ரேஷன் கடைக்கு நேராக காட்டு யானைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. புண்ணியவேல் என்பவரின் கடைதான் தாக்கப்பட்டது. 26வது முறையாக இந்த கடைக்கு நேராக காட்டு யானை தாக்குதல் நடத்தியுள்ளன. மேலும் இந்த பகுதியில் வீட்டு முற்றத்தில் நிறுத்தியிருந்த காரும் காட்டு யானையால் சேதப்படுத்தப்பட்டது. அதிகாலை 4 மணிக்கு தான் சொக்கநாடு எஸ்டேட்டில் காட்டியானை கூட்டம் இறங்கியது. சொக்கநாடு எஸ்டேட்டில் ரேஷன் கடை நடத்தும் புண்ணியவேல் என்பவரின் கடைக்கு நேராக காட்டியானை கூட்டம் தாக்கியது. கடையின் ஜன்னல்கள் சேதப்படுத்தப்பட்டது. உள்ளே இருந்த பொருட்கள் அனைத்தும் சேதப்படுத்தியுள்ளன. 26வது முறை தன்னுடைய ரேஷன் கடைக்கு நேராக കാട്ടിയാണി താക്കുതൽ നടത്തപ്പെട്ടുള്ളதாக പുണ്യവേൽ தெரிவித்தார். ഞാൻ വന്നിട്ട് ഒരു 4-5 പ്രാവശ്യം വന്നിട്ട് CMന്റെ ഹെൽപ്പ് ലൈനും വിളിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. എനിക്ക് ബാങ്കിന്റെ ലോണൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. ബാങ്കിലും ലോൺ വന്നിട്ട് കിട്ടാതെ ആകുമ്പോഴത്തേക്കും വന്നിട്ട് ഞാൻ ഇതിന്റെ വിവരങ്ങളൊക്കെ വന്നിട്ട് പറയണ്ടായിരുന്നു. എന്നിട്ടും ഒരു തീരുമാനമായിട്ടില്ല. പിണറായി സർക്കാരിന്റെ സമയത്ത് അതല്ലാതെ ഈ സർക്കാരിന്റെ സമയത്തും വന്നിട്ട് നമ്മൾ പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. ഇനിയും വന്നിട്ട് ഒരു വിവരം കിട്ടിയിട്ടില്ല. 26 തവണ ഉണ്ടായിട്ടുണ്ട്. കുറഞ്ഞത് ഒരു 10,000 രൂപ വെച്ച് നോക്കുവാണെങ്കിലും വന്നിട്ട് 26 ലക്ഷം രൂപയുടെ വന്നിട്ട് നഷ്ടപരിഹാരമുണ്ട്. മനോവീട്ടിൽ അപേക്ഷ കൊടുത്തിട്ട് വന്നിട്ട് ഇപ്പം ചെയ്തുതരാന്ന് പറയണം. അല്ലാതെ വന്നിട്ട് ഒരു തീരുമാനം ഉണ്ടായിട്ടില്ല. தொடர்ந்து அருகிலுள்ள குடியிருப்புகளுக்கு முன்பகுதி நிறுத்தியிருந்த திருமணி என்பவரின் காரையும் காட்டியானை சேதப்படுத்தியது. வாகனத்தின் பின்பகுதியில் கண்ணாடியும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. ഇപ്പോൾ എല്ലാവരും പറയുന്നത് അനുസരിച്ച് യാന ഭയങ്കര ശല്യമുണ്ട്. ഇന്നലെ രാവിലെ ഒരു 4:30 ആകുമ്പോൾ ഒരു 6 എണ്ണം ഇവിടെ വന്നിട്ട് ഇവിടെ കംപ്ലീറ്റ് ഞങ്ങളും പേടിച്ചാണ് ഉണ്ടായിരുന്നു. ഈ വണ്ടിയും ഗ്ലാസ്സൊക്കെ പൊട്ടിച്ച് പിന്നെ ചെറിയ കൃഷിയൊക്കെ നശിപ്പിച്ചിട്ടുണ്ട്. പിന്നെ ഇവിടെ കളഞ്ഞിട്ട് പിന്നെ ഫോറസ്റ്റ് വിളിച്ചപ്പോൾ അത് ഔട്ട് ഓഫ് റേഞ്ചിന് പറഞ്ഞു. BSNL ഒന്നാമത് ഭയങ്കര കംപ്ലൈൻറ്റാണ്. അതും ഒരു കുറ്റമുണ്ട്. ഞങ്ങൾ വിളിച്ചിട്ട് അത് വന്നില്ല. പിന്നെ എൻ്റെ കയ്യിൽ ഇത്തിരി പടക്കം ഉണ്ടായിരുന്നു. ആ പടക്കത്തെ പൊട്ടിച്ചപ്പോൾ ഞാൻ പതുക്കെ പോയി. പിന്നെ നമ്മൾ അടുത്ത് പുണ്യവേൽ കടമുണ്ട്. അവിടെയും പോയിട്ട് ഇച്ചിരി നാശം ഉണ്ടാക്കിയിട്ടുണ്ട്. അതിനാൽ ഇത് കറക്റ്റായിട്ട് എല്ലാവരും ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்துட்டு சரியாக்குன்னு പറഞ്ഞു கேட்குறாங்க. இந்த பகுதியில் காட்டியானை தாக்குதல் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். யானை 6 மணிக்கெல்லாம் வந்துடுது. இங்கே மக்கள் வெளியே நடமாடவே முடியல. எங்களுக்கு பெரிய சல்லியம். இந்த பார்த்தீங்களா ராத்திரி இது மாதிரி ரோட்டில் வர முடியாது, ஒரு பக்கம் போக முடியாது. ஆனால் நிறையா சேதப்படுத்துது. அது யாருமே கண்டுக்கிறது இல்லை. நாங்கள் என்ன செய்யிட்டோம், எங்கள் உயிரை எந்த நேரம் கையில் ராத்திரிலாம் 6 இங்கே வந்து நின்றுச்சு. என்ன செய்ய, வெளியே வர முடியுமா, ஒன்றும் செய்ய முடியாது. உயிரை கையில் தான் பிடிச்சிட்டு இருக்க வேண்டியது. நாங்கள் என்ன செய்யட்டும், எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. 6 எண்ணம் 7 எண்ணம் வந்துச்சுன்னா நாங்கள் என்ன செய்ய? ஒன்றுமே செய்ய முடியல. நாங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள். எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ராத்திரிலாம் இந்த பிள்ளைய பட்டபாடு பெரிய பாடு. இந்த வண்டியை உடச்சிருச்சு, எல்லாம் செஞ்சிருச்சு. நாங்கள் என்ன பண்ணணும் சொல்லுங்கள். இதெல்லாம் நீங்கள் தான் இந்த வீடியோ நெட்டில் சொல்லி பாஸ்ட்காரங்க வந்து பார்க்கணும். அவ்வளோதான். காட்டியானை தாக்குதலுக்கு தீர்வு காண வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.